இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 124 அதிகாரம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதையும் அன்றைக்கு எருசலேமுக்கு புனித யாத்திரையாக செல்லுகிறவர்கள் அல்லது பண்டிகையை ஆசரிக்கும்படியாக கடந்து செல்லுகிறவர்கள் பாடுகிற சங்கீதமாக இவையும் அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் தாவீது, மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர்தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து, வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி, கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்லுவதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியைப் போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று. கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று இந்த சங்கீத பகுதியை அவர் பாடியிருக்கிறதை பார்க்கிறோம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் என்று சொல்லி இங்கே சங்கீதத்தினுடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இவர் எதை குறிப்பிடுகிறார்? யாத்ராகமம் 15 அதிகாரம் 9 இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருடங்கள் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து, அவருடைய பிள்ளைகள் அடிமைத்தனத்தில் பிறந்து அத்தனையாய் எகிப்து தேசத்திலே கஷ்டப்படும் பொழுது ஆண்டவர் மோசே என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினாரே. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய எகிப்தியருக்கு பிறந்த குழந்தைகள், அது ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவைகள் உயிரோடு இருக்கலாம். ஆனால் இவர்கள் குடும்பத்தில் ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவைகள் கொலை செய்யப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சட்டம், நெருக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்த அந்த தேசத்தில் ஆண்டவர் மோசேயை கொண்டு போய் ஆண்டவர் அவர்களை ரட்சிக்கும்படியாக அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை இந்த தேசத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறோம் என்று சொல்லி கிளம்பி வந்த பொழுது, வனாந்தரத்திற்கு வந்த பொழுது அவர்கள் வெளியே பார்க்கிறார்கள். அங்கே செங்கடல் இவர்களுக்கு முன்பாக நிற்கிறது. பின்பாக திரும்பி பார்க்கும் பொழுது 15 அதிகாரம் 9 பார்வோனும் அவனுடைய சேனையும் இப்படிப்பட்ட ஒரு சத்தம் போட்டு வருகிறது போல அவர்கள் பார்க்கிறார்கள். தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று என் பகைஞன் சொன்னான். உம்முடைய காற்றை வீச பண்ணினீர், கடல் அவர்களை மூடிக்கொண்டது, திரளான தண்ணீர்களில் ஈயம் போல அமிழ்ந்து போனார்கள். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி இவர்கள் அந்த செங்கடலை கடந்து போன பின்பு துதித்து பாடுகிற வரிகளை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடருவேன், அவர்களை பிடிப்பேன், அவர்களை கொள்ளையிட்டு பங்கிடுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும். இப்பொழுது இந்த வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால், அவர்களுடைய கோபம், அந்த எரிச்சலில் வருகிறார்கள். எப்படியாவது இத்தனை 400 வருடங்கள் அடிமைகளாக இருந்த ஜனங்கள், வேலைக்கு இருந்த ஜனங்கள், செங்கல் சுட்டு தந்த ஜனங்கள், இவர்கள் ஓடி போகிறார்களே என்று சொல்லி அத்தனை கோபம் எரிந்து வந்து அவர்களை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது வெட்டாந்தரையிலே ஆண்டவர் இவர்களை நடத்திவிட்டு ஒரு காற்றை வீச பண்ணி கடலிலே அவர்களை அமிழ்த்து போட்டு விட்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், செங்கடலினுடைய அடியிலே அநேக ரதங்களினுடைய மிக பெரிய பெரிய உருளைகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே பக்கத்தில் இராவிட்டால், நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் நம்மை அவர்கள் அழித்து போட்டிருப்பார்கள். கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் சொல்லுவதாக, நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். இவருடைய வாழ்க்கையிலும் தாவீது அவருடைய வாழ்வில் அநேக நாட்கள் சவுலினால் துரத்தப்பட்டு இதே நிலைமையில தான் காணப்பட்டார். இதே வேதனை தான். 3000 பேரை கூட்டிக் கொண்டு ஒரு தெல்லு பூச்சியை போல இருக்கக்கூடிய என்னை ஒரு இஸ்ரவேலின் ராஜா தேடி வருகிறார் என்று சொல்லுகிற அளவிற்கு, மரணத்திற்கும் எனக்கும் ஓரடி தூரம்தான் என்று சொல்லுகிற அளவிற்கு இருந்த போதிலும் கூட, மனுஷர் நமக்கு விரோதமாக எழும்பி வரும் பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் நமக்கு விடுதலை கிடைக்காது என்பதை இந்த சங்கீதம் போதிக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு நேர்ந்த ஆபத்துகளில் நின்று நம்மை கர்த்தர் காப்பாற்றி இருக்காவிட்டால்
நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான ஆகாரம், உணவு, உறைவிடம், கல்வி போன்றவற்றை கர்த்தர் அருளி செய்யாமல் இராவிட்டால், ஜீவன், சுகன், பலன் ஆகியவற்றை தந்து நம்மை காப்பாற்றி இராவிட்டால், கிறிஸ்து நமக்காக மரித்திராவிட்டால், ஆவியானவர் நம்மை ரட்சித்து வழி நடத்திராவிட்டால் என்ன நடந்திருக்கும்? ஆண்டவர் நம்மை ரட்சித்து அவருடைய ரட்சிப்பை காணத்தக்கதாக, ஆவியானவர் நம்மை நடத்தத்தக்கதாக ஒரு மகா பெரிய ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் நாம் அவரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கடைசியாக 8ஆம் வசனத்தை சொல்லி முடிக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்தில் தான் எனக்கு ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லி முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 121:2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 134:3 சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார். ஆதியிலிருந்து இன்று வரை கர்த்தருடைய பிள்ளைகள் பலவிதமான பாடுகளை சகித்து வந்தாலும், அநேக அரசாங்கங்களும் குழுக்களும் இன்றைக்கி 2022 வரையிலும் இந்த கிறிஸ்துவத்தை, அந்த கிறிஸ்துவினுடைய போதனைகளை, அவரை பின்பற்றுகிற அந்த மார்க்கத்தை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினச்சாலும் கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறபடினால 2000 கிறிஸ்துவனுடைய வருகைக்கு பின்பு 2022 ஆண்டுகள் ஆகியும் ஆண்டவர் இன்றைக்கும் நம்மை பாதுகாத்து வருகிறார். நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம கர்த்தர் நமது பக்கத்தில் இருந்து நம்ம எல்லா காரியங்களிலும் நம்ம விடுவிக்கிறதை பார்க்கிறோம். வேடனுடைய கண்ணிகள், கெட்ட நண்பர்கள், மாம்சத்தினுடைய இச்சை, பெருமை, பயம், இதெல்லாம் உள்ளான மனுஷனுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்து. வெளியான மனுஷனில் அநேக ஆபத்துகள்லேருந்தும் விடுதலை செய்கிறார். இங்கே தாவீது சொல்லுகிறார், ஆத்துமாவில் விடுதலை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உள்ளான மனுஷனை கெடுக்க நினைக்கிற மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள், பயங்கள், பேராசைகள், அநேக காரியங்கள் நம்மை விசுவாசத்தினின்று தள்ளி ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய அவைகள் முற்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக தங்கி இருந்து நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துகிறதற்கு உண்மை உள்ள ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய நாமத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் பிதாவை வேண்டிக் கொள்ளுவது எதுவோ எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன். யோவான் 14:14 சொல்லுகிறார். யோவான் 16:23-24 நீங்கள் என் நாமத்தினால பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஏயா உம்முடைய நாமத்தில் கேட்கணும்? வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவையும் முடங்க பண்ணுகிற ஒரு உன்னதமான அந்த நாமம் இயேசுவின் நாமம். அவரை அறியாத வானம் இல்லை, அவரை அறியாத பூமி இல்லை, அவரை அறியாத பூமிக்கு கீழே இருக்கிறவர்கள் அல்ல. அவருடைய நாமத்திற்கு வானம், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால்களே முடங்கும் என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது, ஒவ்வொரு வியாதிகளுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அவைகளெல்லாம் இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது நடுங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த நாமத்தில் பிதாவினிடத்தில் எனக்கு செய்யுங்கன்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் தாமே நம்முடைய எல்லா காரியங்களில் நின்றும் நம்மை விடுதலையாக்கி நம்மை வழி நடத்துகிறதற்கு இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய சரீரத்தினுடைய தேவைகளை மாத்திரமல்ல, சரீரத்தினுடைய வேதனைகளை மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவிலும் உயிர் தந்து ஆத்துமாவையும் வாழ வைத்து நம்முடைய ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படியாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கும் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே நமக்கு தந்தருள்வாராக. ஆமென். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீ